முதல் காரியம் என்ன? இந்த காஸ்பிள்ன்ற வார்த்தை பயன்படுத்தும் போதே, அவர் வந்து, ஐயோ! நான் நற்செய்தி பிரசங்கியார். நான் வந்து நியாயப்பிரமாண பிரசங்கியார் அல்ல. அப்படிங்கிறத சொல்றார். சொல்ல விரும்புறார். 2வது, சுவிசேஷம் என்பது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்று அல்ல. என்னுடைய கடமை என்ன? நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்றது இல்ல. எல்லா மதங்களும், மார்க்கங்களும் வந்து நம்ம என்ன செய்யணுன்றது பெரிய இதை வச்சிருக்காங்க இல்லையா? முறைமைகளை வச்சிருக்காங்க. அது சொல்றாங்க. நான் என்ன செய்யணும்? மதங்கள்ல இருக்கவங்க எப்படி போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் என்னங்க பண்ணணும்? எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? எத்தனை நாள் என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிடக்கூடாது? என்ன செய்யலாம்? என்ன செய்யக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்படிதான் மதங்கள். இவர் சொல்றாரு, இது காஸ்பிள். இது வந்து நற்செய்தி. ஏன் நற்செய்தி? நீங்க என்ன செய்யணுன்றத நான் சொல்லியிருந்தேன்னா, அது நற்செய்தியே கிடையாது. நான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல வரல. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றத சொல்ல வந்திருக்கிறேன். அதுதான் அங்க நற்செய்தி. நற்செய்தின்றது நான் என்ன செய்யணுன்றது இல்ல. அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன செஞ்சிருக்கிறார்? அத சொல்ல வர்றேன்றார். சரி. 3வது, இது வந்து வெறும் ஒரு பாவ மன்னிப்பை குறித்த, பாவ மன்னிப்பு வரப்போகிறது என்று சொல்லுகிற ஒரு செய்தி அல்ல நற்செய்திங்கிறது. காஸ்பல் வந்து அவ்வளோ சிம்பிளாக நினச்சக்கூடாது. பாவ மன்னிப்பு அதில் இருக்குது. ஆனால் பாவ மன்னிப்புங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை அனுபவிச்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பாவ மன்னிப்பு ஒன்றும் புதுசு கிடையாது அவங்களுக்கு. அது ஒன்றும் பெரிய பிரமாதமான ஒரு காரியம் கிடையாது, புதுசு கிடையாது. ஆகவே பாவ மன்னிப்பு வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கிறது நற்செய்தி கிடையாது. அதற்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு காரியத்தை அறிவிக்க